பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 1977க்கு பிறகு முதன்முறையாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. கேரள வாக்காளர்கள் CPM தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியை வீழ்த்தி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு வெற்றியை தந்துள்ளனர். கேரளாவில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாஜக கூட்டணி இடையே மும்முனை போட்டி நிலவியது. இதில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி வெறும் 35 இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்துள்ளது. 10 ஆண்டுகால இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 98 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் இடதுசாரிகள் ஆண்ட ஒரே ஒரு மாநிலமான கேரளாவும் அவர்கள் வசம் இருந்த பறிபோனது. 1977க்கு பிறகு முதன்முறையாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இந்த தோல்வி இண்டி கூட்டணியில் இடதுசாரிகளின் செல்வாக்கை மேலும் குறைக்கும். மேலும் இண்டி கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்திலும், திமுக கூட்டணி தமிழகத்திலும் தோல்வியடைந்துள்ளன.